இல்லை, இந்த படம் டோட்டலாக வித்தவுட் மேக்கப். ஸோ இது ஒரு ரக்கடான ஒரு ஃபிலிமு, கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம், ஸ்டோரி ஓரியன்டு. ஸோ அந்த கதாபாத்திரத்துக்கான எல்லா ஆக்ட்ரஸும் அந்த கதாபாத்திரத்தில் இணைஞ்சு நடிக்க போகிறாங்க. இது ஒரு போன படத்துலேருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு கான்ட்ராஸ்ட் படமாக இருக்கும். இது மக்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஜனரஞ்சமாக பிடிக்கணும்னு நம்புகிறேன். விஜய் வந்து சினிமாவில் வந்து அரசியலுக்கு வராரு. அவரோட முதல் மாநாடு நடத்துறதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை சந்திச்சவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா அரசியல காத்து கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அரசியல்ல இன்னைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி மும்முனை போட்டிகள் தான் இந்த முறை இருக்கும். இதுல எந்த கூட்டணி சரியான கூட்டணி அமைக்குதோ, ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைக்குதோ அவங்க தான் வெற்றி பெற முடியும். தனித்து யாருமே இதுல வந்து வெற்றி ஏற்பட முடியாது. விஜய் கூட கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்பு எல்லாமே எந்தெந்த கட்சி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இன்னும் ஒரு இல்ல, ஆமா, அதனால அது காலம் இன்னும் இருக்கு. முன்னாடி 2026 காலங்கள் இருக்கு. ஸோ அதனால அதை பொறுத்து இருந்தா பார்க்கணும். இல்ல, கண்டிப்பா நான் சொல்லியிருக்கேன், என்னுடைய கொள்கைக்கு ஒற்று போற கட்சிகளோட இணைந்து செயல்படுவேன். திராவிட கொள்கை கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளப்பட்டது தானே, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தானே. விஜய் வந்து சினிமாவில் வந்து அரசியலுக்கு வராரு. அவரோட முதல் மாநாடு நடத்துறதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை சந்திச்சவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா அரசியல காத்து கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அரசியல்ல இன்னைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி மும்முனை போட்டிகள் தான் இந்த முறை இருக்கும். இதுல எந்த கூட்டணி சரியான கூட்டணி அமைக்குதோ, ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைக்குதோ அவங்க தான் வெற்றி பெற முடியும். தனித்து யாருமே இதுல வந்து வெற்றி ஏற்பட முடியாது. விஜய் கூட கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்பு எல்லாமே எந்தெந்த கட்சி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இன்னும் ஒரு இல்ல, ஆமா, அதனால அது காலம் இன்னும் இருக்கு. முன்னாடி 2026 காலங்கள் இருக்கு. ஸோ அதனால அதை பொறுத்து இருந்தா பார்க்கணும். இல்ல, கண்டிப்பா நான் சொல்லியிருக்கேன், என்னுடைய கொள்கைக்கு ஒற்று போற கட்சிகளோட இணைந்து செயல்படுவேன். இந்த பழைய சோறு காம்பினேஷன் இருக்குல்லங்க, அதுதாங்க இப்பெல்லாம் என்ன அவ்வளோ எக்ஸைட் பண்ணுது அப்படின்னு விக்னேஷ் சிவன் போட்டிருக்க போஸ்ட் பலரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்கு. விக்கி அபிஷியல் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில விக்கி அவர்கள் அவருடைய போஸ்ட் ஒன்று பதிவு பண்ணிருக்காங்க.